அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் ஒரு நல்லதாவது நடந்துவிடாதா என ஏக்கத்தில் காத்து கொண்டிருக்கக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அடுத்த 7 நாட்கள், குறிப்பாக ஏப்ரல் 18ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரை நிச்சயமாக நல்ல செய்தி கிடைக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது, கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் மிக சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. அதிலும் குறிப்பாக இந்த தருணத்தில் ராசியின் அதிபதியான செவ்வாயை பொறுத்தவரைக்கும் சுகஸ்தானமாகிய 4 வலம் பெறுகிறார். நன்மை நிறைவாக கொடுக்கக்கூடிய அமைப்பில், பலம் பொருந்திய அமைப்பில் நீச்சம் பெற்றிருந்தாலும் அதிரடியான மாற்றத்தையும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். பொதுவாக ராசியின் அதிபதியான செவ்வாய் சுகஸ்தானத்தில் வலம் வருவது அவ்வளவு சிறப்பான நன்மை தரக்கூடிய அமைப்பு இல்லை என்று பார்க்கப்பட்டாலும் கூட, கடந்த சில மாதங்களாக அவர் வக்ரகதியிலும் பின்னர் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பிலும் பலம் வருவதால் இந்த தருணத்தில் உறுதியாகவே நீச்சம் பெற்றிருந்தாலும் ராசியின் அதிபதியான செவ்வாயின் அமைப்பால் அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல பணிகளை செய்து முடிப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். எனவே சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். மேலும் இந்த வேளையில் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அதீத பலம் பொருந்திய அமைப்பில் தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2 பலம் பெறுகிறாருங்க. குரு 2ஆம் இடத்தில் இருப்பது மேசராசிக்காரர்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாவதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை நிறைவாக உருவாக்கி கொடுக்கிறார். குடும்ப ரீதியாக குடும்பஸ்தானத்தை வலு சேர்க்கக்கூடிய குருவின் அமைப்பால் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் இந்த வேளையில் தடை தாமதமின்றி கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் உண்டு. எப்பேற்பட்ட காரிய தடை நிறைந்த பணிகளாக இருந்தாலும் கூட அவற்றில் இருக்கக்கூடிய தடைகளை முழுமையாக தகர்த்தெறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான வாய்ப்பு மேசராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இந்த வேளையில் கிடைக்கிறது. மேலும் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் தங்களுடைய வாழ்வில் ஒரு நல்லதாவது நடந்துவிடாதா என ஏக்கத்தில் காத்து கொண்டிருக்கும் மேசராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே 6, 8 மற்றும் 10 ஆகிய இடங்களை தனது பார்வையால் வலுப்படுத்தக்கூடிய குரு பகவானின் அமைப்பால் கடன் சார்ந்த நெருக்கடிகள், பொருளாதார ரீதியான சிக்கல்கள் போன்றவை உறுதியாக கட்டுக்குள் வருவதோடு மட்டுமல்லாது அஷ்டமஸ்தானத்தையும் வலுவாக பார்ப்பதால் ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்களும் நெருக்கடிகளும் இந்த வேளையில் உறுதியாக விலகும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய தொழில் ரீதியான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த வேளையில் கிடைக்கும். மேசராசிக்காரர்கள் குருவின் அமைப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த வேளையில் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ராசியின் நீட்ச அதிபதியாக இருக்கிறாருங்க. அவர் இந்த வேளையில் திருக்கணிதத்தின்படி விரயத்தில் அமர்ந்திருந்தாலும் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி லாபத்தில்தான் வலம் வருகிறார். இரட்டை தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய சனியின் அமைப்பால் உறுதியாகவே பிரச்சனை எதுவும் இல்லை. விரயங்கள் அதிகமாக ஏற்பட்டாலும் கூட அவை சுப விரயமாக மாறுவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது என்பதையும் சனி பகவான் தான் திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். அது மட்டுமல்லாது இந்த வேளையில் நீங்கள் செய்யக்கூடிய சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவிலான தனலாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். எதிர்காலத்தை பற்றிய அச்சம், 7.5 சனியால் பாதிப்பு ஏற்படும் என்ற எண்ணம் போன்ற அனைத்துமே உறுதியாக விலகக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் மேசராசிக்காரர்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கப் போகிறது. நல்ல செய்தி உறுதியாக கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வேலை வாய்ப்பு, தொழில் ரீதியான முன்னேற்ற சந்தர்ப்பம் என அனைத்தையும் நிறைவாக சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பு உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கிறது. இந்த தருணத்தில் தொழில்துறை, வியாபாரத்துறையை அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் பல்வேறு வகையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எளிதில் கைகூடும். தடை என்று நினைத்த காரியங்களை கூட சிறப்பாக செய்து முடிப்பதற்கான நல்ல வாய்ப்பையும் அபரிவிதமான முன்னேற்றத்திற்கான வழியையும் சனி பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறார். சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேது பெயர்ச்சியை சந்திப்பதற்கு முன் முழுமையாக விரயஸ்தானத்தில் ராகுவும் யோகஸ்தானத்தில் கேதுவும் பலம் பெறக்கூடிய இறுதி வாரமாக பார்க்கப்படுகிறது.
இதற்கு பிறகு திருக்கணிதத்தின்படி லாபத்தில் நுழைகிறார் ராகு. வாக்கியத்தின்படி மிக வலுவாக 3 மாதங்களுக்கு பிறகு இந்த பெயர்ச்சி நடைபெறப் போகிறது. எப்படி பார்த்தாலும் இந்த தருணத்தில் முழுமையாகவே ராகு விரயஸ்தானத்தின் இறுதி தருவாயிலும், அதேபோன்று மோட்சக்காரகரான கேது யோகஸ்தானத்தின் இறுதி தருவாயிலும் வலம் வருகின்றன. நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் பல்வேறு வகையான நெருக்கடிகள், சிரமங்கள் இந்த தருணத்தில் உறுதியாக கட்டுக்குள் வரும். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல வாய்ப்புகள் எளிதில் கைகூடும். மிக பெரிய அளவில் நெருக்கடி என்று இருந்த பல பணிகளில் நல்ல மாற்றம் கிடைக்கும். ஒரு நல்லதாவது நடந்துவிடாதா என ஏக்கத்தில் காத்து கொண்டிருக்கும் மேசராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே அடுத்தடுத்த நல்ல வாய்ப்புகளை நிழல் கிரகமான ராகு கேது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் விரயத்தில் உச்சம் பெற்று ராகுவுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க. எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல மடங்கு விரயம் என்று இருக்கக்கூடிய நிகழ்வுகளை சுப விரயங்களாகவும், மனதிற்கு பிடித்த நல்ல பல மாறுதல்களையும் நிறைவாக உருவாக்குவதற்கான யோகத்தை சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுக்கிறார். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ஜென்மத்தில் உச்சம் பெற்றிருக்கிறாருங்க. ஜென்மத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட பொறுப்புகள் உங்களை தேடி வருவதோடு, அலைச்சல் சிரமம் இல்லாமல் நீண்ட நாட்களாக மறுக்கப்பட்டு வந்த பல சலுகைகள் இந்த தருணத்தில் எளிதில் உங்களை தேடி வரும். எனவே நல்ல செய்திக்கான நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சூரியனின் அமைப்பால் நிறைவாக மேசராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. வித்யாகாரகரான புதனை பொறுத்த வரைக்கும் விரயத்தில் வலுவாக வலம் வருகிறார். விரயத்தை வலு சேர்க்கக்கூடிய புதனின் அமைப்பு பல்வேறு வகையான சிரமங்களை குறைப்பதோடு நுணுக்கமாக சிந்தித்து செயல்படுவதற்கான வாய்ப்பை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. கல்வியில் சிறப்பான முன்னேற்றம் இந்த தருணத்தில் உண்டு. மாணவர்கள் தங்களது தனித்திறமையை வளர்த்து கொள்வதற்குரிய வகையில் மிக சிறப்பான சந்தர்ப்பம் கிடைக்கப் போகிறது. தற்போது எதிர்கொள்ளக்கூடிய தேர்வுகளில் அதிக மதிப்பெண்ணுடன் மேசராசிக்காரர்கள் வெற்றி பெற முடியும். சந்திரனை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அஷ்டமத்தை விட்டு முற்றிலுமாக விலகி 18ஆம் தேதியிலிருந்து 9, 10, 11 ஆகிய இடங்களை வலு சேர்க்க போகிறார். அஷ்டமத்தை விட்டு விலகும் சந்திரனின் அமைப்பால் நிறைவான முன்னேற்ற வாய்ப்புகள் மேசராசிக்காரர்களை தேடி வருகிறது. தொட்டகாரியம் அனைத்திலும் உறுதியாக வெற்றி பெறுவதோடு துரிதமான நல்ல மாற்றத்தை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் தகர்த்தெறியப்பட்டு ஒரு நல்லதாவது நடந்துவிடாதா என ஏக்கத்தில் இருக்கும் மேசராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்து நல்ல செய்தி நிச்சயமாக இந்த தருணத்தில் கிடைக்கும்.